சரி வாங்க. அன்பு மகள் மோனிஷா நிறைவு பேச்சாளர். இங்க பாருங்க, அது சரியா அரை மணி நேரத்துல முடிச்சிருவோம். ஆனதாச்சு 5 நிமிஷம் செந்தில் சொல்லுவார்ல ஒரு படத்துல, அந்த மாதிரி கரெக்டா அரை மணி நேரத்துல. நீங்களே நினைச்சாலும் போலீஸ் விட மாட்டாங்க, அரை மணி நேரத்துல முடிச்சிருவோம். சிரிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு. நாளைக்கு நைட்டு இதே இடத்துல நீங்க வந்து உட்காந்து சிரிச்சு பாருங்களேன். நடுவர் சொன்னாரு சிரிப்போன்னு, சிரிச்சு என்ன ஆகும்? காலைல கொண்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்துப்படுவாங்க. அதனால சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச நேரம். இந்த அரை மணி நேரத்தை மட்டும் அப்படியே கொத்தா எந்திரிச்சு போய் ஈரக்கொலையை நடுங்க விட்டுறாதீங்க. தீர்ப்பு வரைக்கும் இருக்க வேண்டுமா உங்களை கேட்டு போலாம். எல்லாம் நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேர் கொஞ்சம் ஜோரா கைத்தட்டல் கொடுங்களேன். பரவாயில்ல, எல்லாருமே இருக்கிறீங்க, முடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. நடுவரவுல ரொம்ப நேரம் கம்மியா இருக்குது எனக்கு. எப்பவுமே வீட்டுல கடைசி பிள்ளையா பிறக்கிறதும் கஷ்டம், கடைசி பேச்சாளரா பேசுறது ரொம்ப கஷ்டம். யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. எல்லாருமே தங்கங்களாக இருந்து தங்கி இருந்து ஏன் பேச்சையும் கேட்டுட்டு போன்னு இருக்கிறாங்கன்னா உண்மையாகவே இவங்களுக்கே நாம எல்லாம் ஒரு சேர்ந்தாப்புல ஒரு கைத்தட்டல் கேட்கிறேன். வந்து இருக்கிற 3 பேருக்கு என்ன பிரச்சனை? இல்ல இதெல்லாம் பெற்றாங்களா இல்ல செஞ்சாங்களான்னு கேட்கிறேன். அப்புறம் என்னவா சொந்த செலவுல கல்யாணத்துக்கு கிடைக்க ஒரு வேட்டி எடுத்து கட்டுறதுக்கு துப்பு கிடையாது. உங்களுக்கு எல்லாம் வாய் எதுக்கு? 7 மணத்துக்கு. ஹலோ, நான் பாட்டு பட்டிமன்றம் பேசிட்டு கம்மன் உட்காந்துக்கிறேன். நீ வந்தியா உன் வேலையை பார்க்க மாட்டேதுன்னா அது எதுக்கு வரவங்க எல்லாம் என் வயிற்று மேலேயே கண்ணா இருக்கிறீங்க? என் வேலையை தான் நான் பாக்குறேன். இல்ல 10 கிலோ தர்பூசணியை வயிற்றுல கட்டின மாதிரி உட்கார்ந்துட்டு பிரெக்னன்ட் ஆன பெண் குய் மாதிரி. அது வெறும் பூசணி தான் போட்டுருக்கிற சிம்பிள். இங்க இருக்கிறத யாரும் கேட்க கூடாது. இங்க சிம்பிள் போட்டு வச்சிருக்கிற. எப்ப நீ பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கியா? எங்க உங்க குரூப்பை கை தட்டி சொல்லு பாப்போம். குரூப்பா அக்கா? பெண்கள் தான் குடும்பத்துடைய பிக் பாஸ்ல சொல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் ஜோரா கை தட்டுங்க அக்கா. ப்ளீஸ் காப்பாத்தி விடுங்க ப்ளீஸ். ஒரு 13 பேர் எப்பவுமே ஒரு கைத்தட்டு கேட்கணும்னா மேடையில கம்பீரமா கேட்கணும். மாரியாத்தா கோயில்ல உங்க பிச்சை எடுக்கிற மாதிரி அக்கா கொஞ்சம் கை தட்டுக்கலாம், அக்கா கொஞ்சம் கை தட்டுக்கலாம், இப்படி கேட்க கூடாது. நான் கேட்கட்டுமா? எங்க ஆண்கள் எல்லாம் ஒரு முறை ஜோரா கை தட்டுவாங்களோ இப்படி கேட்கணும். இதெல்லாம் போகாட்டும் சார். ஏன் பெண்கள் எல்லாம் கை தட்டல் கூட அதிகமா சவுண்ட் கேட்கல தெரியுமா? இந்த பெண்கள் எல்லாம் அவ்வளவு அடக்கமானவங்க. பெண்கள் எல்லாம் அடக்கமானவங்க. பல பேர் அடக்கம் பண்ணவங்க. அடக்கமானவங்க. நீங்க அடக்கமானவங்க. அடக்கம் சார். நான் கேக்குறேன், பெண்கள் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இந்த பெண்கள் பக்கமா கொஞ்சம் நடந்து போகல. ஏன் உதவாங்கிறதுக்கா? இப்போ உதைக்க மாட்டாங்க, முடிஞ்ச பிறகு உதைப்பாங்க. சரி. பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சவ்வாது மணக்கும், புருஷன் மேல வச்சிருக்கக்கூடிய பாசம் மணக்கும், பிள்ளைங்க மேல வச்சிருக்கக்கூடிய நேசம் மணக்கும் சார். உங்க ஆண்கள் பக்கம் கொஞ்சம் போங்களேன். பீடி நாரும், சிகரெட் நாரும், பான்பராக நாரும், பல வருஷம் பல்லே தெரியாத நாட்டம் முடிச்ச போஸ்டிக்கலாம். ஓ, பொம்பளை போனா பூ மணக்கும், செட்டு மணக்கும், ஆம்பளை பக்கம் போனா வேர்வை நாரம். உழைக்கிற ஆம்பளை உடம்பு நாரத்தான் செய்யும். உட்காந்து ஓசி சோறுக்கின்ற பெண்களுக்கு மணக்கத்தான் செய்யும். என்ன நல்லா கை தட்டுறீங்க. நாங்க ஓசி சோற சாப்பிடுறோம் சார். ஒரு பொண்ணா இருந்து இந்த மயக்க பிடிச்சிட்டு இவ்வளவு மேக்கப் பண்ணிக்கிட்டு இவ்வளவு செலவு பண்ணி இந்த மேடையில வந்து நின்று பேசுறமே. நேத்திக்கு உங்களுடைய பட்டிமன்றம், நேத்திக்கு இவர் நடுவர், இன்னைக்கு நீங்க நடுவர். அந்த கதையில காசு வாங்குறீங்களா? உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேக்குறேன். அது சரிமா? பட்டிமன்ற நடுவரா இருக்குது கஷ்டமா? அது ஈஸி நினைக்கிறியா? ஒரு நாட்டோட தலைவர் கிட்ட பேசுறேன்னா எடுத்தமா கவுத்தமான்னு பேசக்கூடாது. ஒரு ஊர்ல பட்டிமன்றம் போடுறாங்கன்னா குரூப் போட்டு மீட்டிங் போடுவாங்க. என்ன மாதிரி 4 பேர் கொட்டேஷன் கொடுப்பான். அதுல யாரு கம்மி காசுக்கு ஆளுங்களை கூட்டு வரானோ அவனை தான் புக் பண்ணுவாங்க. புக் பண்ணும்போதே சொல்லுவாங்க, மேடைக்கு பாக்குற மாதிரி ஆளை கூட்டுவா, செலிபிரிட்டியா கூட்டுவாங்க. இவளுக்கு நம்ம கிட்ட தேடி வாங்கிட்டு லாஸ்ட் மினிட்ல அங்க போற இங்க போறன்னு போயிடுவாங்க. இதே பட்டிமன்றத்துல ஆம்பளைய கூப்பிடுறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது தெரியுமா? என்ன பிரச்சனை இல்ல. இந்த மேடையில 3 ஆம்பளைங்க உட்கார்ந்துமே பட்டிமன்றம் தொடங்கினவங்க யாரானா போட்டோ எடுத்துமா? நீங்க 3 பேருமே போட்டோ எடுத்து தேங்க்ஸ் டு கலையமுதன்னு வாட்ஸ்அப்ல போட்டீங்க. வாட்ஸ்அப்ல 15 பொம்பளைங்க அவளை மட்டும் கூப்பிடுற, என்னைய கூப்பிட மாட்டேன்னு பட்டிமன்றம் முடிஞ்சதுக்குள்ள 15 பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்காப்ல. ஒரு தெரியுமா, ஒரு நாள் நீ பட்டிமன்றம் நடுவரா இருந்த பாரு எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். சரி, நானே கேக்குறேன். மனசுல இருக்கிற வாரமே குறைஞ்சு போச்சு. ஆமாமா, அதோட பாருங்க சார். போயிட்டு பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே வீட்டுல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாமான பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புனா விசிட்டிங் கார்டை தூக்கி போட்டு வந்து அடுத்த வருஷம் எங்களை கூப்பிடுங்க, நாங்க மகளிர் பட்டிமன்றமா பண்றோம்னு குரூப் வேற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனை. இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்ப புருஷன் அமைத்து நான் புரோக்கர் கொடுத்து வரமா? சார், மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொன்னாங்க. பொம்பளை அப்புறம் புண்ணியம் பண்ணிருக்கீங்க. அப்ப ஆம்பளை அப்புறம் நாங்க 20 ஜென்மம் பண்ணிட்டு வரோம். சார், பெண்ணுக்குள்ளதான் ஞானத்தையே வச்சிருக்காரு கடவுள். பெண்ணுக்குள்ள ஞானத்தை
வச்சிருக்காரு. அப்ப ஆம்பளைக்குள்ள சாணத்தை வச்சாரு, அதுதான் இருக்குது. எங்களுக்கு தான் ஞானத்தை வச்சாரு. உலகத்திலேயே தியாகினா யார் தெரியுமா? யாரு? உலகத்திலேயே பெருந்தன்மை யார் தெரியுமா? யாரு? சத்தியமா ஆம்பளைதான். ஏன்? ஆமாங்க, உலகத்துல ஆட்கள் எங்கேயாவது புதுசா பொம்பளைகளை பார்க்கட்டுமே, ஹாய், ஹலோ, மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு டீசெண்டா கூப்பிடுவோம். இதே புதுசா ஒரு ஆம்பளை பார்த்த உடனே எல்லா பொம்பளைங்களும் அண்ணான்றீங்க, உங்க பாசம் நான் கேட்டோமா? இதே நீங்க புது பஸ் ஸ்டாண்டுக்கு மாமா எப்படி போனேன்னு கேட்டு பாரு, ஊருக்கு அட்ரஸ் கேட்டா நம்ம பாரு வீட்லயே கூட்டு போய் விட்டு வருவான். ஏன்னா புதுசா பாக்குற ஆம்பளை நீங்க எல்லாம் அண்ணான்னு கூப்பிடுறீங்க. எதுக்குக்கா? நம்ம எல்லாம் புருஷனை தவிர மத்த ஆண்கள் எல்லாம் அண்ணான்னு கூப்பிடுறோம். எங்களுக்கு அண்ணன் இல்ல சார், அதனால நாங்க அண்ணான்னு எங்களுக்கு அண்ணன் இல்ல, அதனால அண்ணான்னு கூப்பிடுறோம். பசங்களை கூட்டா பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டி கூட்ட வந்து கூப்பிட்டு பாருங்களேன். நான் கேக்குறேன், இவ்வளவு தூரம் வாய்க்கிலிய வக்கனையா பேசுறீங்கல்ல, மீச வச்ச ஆம்பளை தானே? மீசைய மட்டும் தானே? மீச வச்ச ஆம்பளை தானே? சார் கதை கேள்வி டைட்டில் ரன்னர் ஆகி 3 லட்சம் ரூபாய் காசு வாங்கிட்டு வந்தாங்க. மீச வச்ச ஆம்பளை. சார் என் முன்னாடி சரியில்லைன்னு அந்த அரக்கோணத்துல இருந்து இந்த மேடைக்கு வந்து இந்த கத்து கத்துறதுக்கு பதிலா மீச வச்ச ஆம்பளை தைரியமான ஆம்பளைனா உங்க பொண்டாட்டி முன்னாடி சொல்ல வேண்டியதானே? அங்க கத்தனா சோத்துல விஷம் வச்சிருவாங்க. தெரியுது இல்ல, சோத்துல விஷம் வைப்பாங்கன்னு நான் கேக்குறேன். அட குண்டு பயலே, பொறுமை. ஆமா, சோடா புட்டி, நீ வாங்குற இந்த 3500 ரூபாய் சம்பளத்துக்கு என்ன வாடாம்ப போடாம்ப குண்டு பையனம்ப வயிற்றுல பூசணிம்ப இதெல்லாம் கேட்டுட்டு ஒன்று நான் பட்டிமன்றத்துக்கு பதில் சொல்லணும். இப்ப நான் சொல்ல லோன் பண்றது ஆம்பளை தான் சார். பாருங்க என்ன லோன் பண்றீங்க. நான் இப்ப கேக்குற பாருங்க, இந்த லைட் கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. மைக் கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. போன் கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. ஆம்பளை பேர் கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. கேமராவை கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. ஆம்பளைய கண்டுபிடிச்சது யாரு? இந்த பொம்பளை கையில காப்பாத்தி விடுறேன். பொம்பளை எல்லாம் வந்து பொறஞ்சிருக்கலாம். ஆம்பளை ஆமக்குட்டி மாதிரி. லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை. செல்போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை. ஆம்பளை பேரை கண்டுபிடிச்சது ஆம்பளை. கேமரா கண்டுபிடிச்சது ஆம்பளை. ஆம்பளை கண்டுபிடிச்சது பொம்பளை. அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை. ஆம்பளை இல்லாம புள்ள போட்டுறமா? ஏன் எல்லாம் கை தட்டுறீங்களே? இப்படி வெக்க கேட்டு வரும்போது ஆம்பளைங்களுக்கு ஆம்பளை துணை இல்லாம எங்களால புள்ள பத்துக்க முடியும் தெரியாதா? எப்படி பத்துக்குவ? ஊசி மூலமா பெத்துக்குவோம். டெஸ்ட் டியூப் பேபி. ஊசி மூலமாவா? டெஸ்ட் டியூப் பேபி. ஆமா. சரி, குழந்தை வளர்ந்து 5 வயசுல 1ஆவது சேர்த்தா அப்பா யாரும் கேட்டா ஊசி நான் பேர்ல எப்படியா? சித்தப்பா யாரும் கேட்டா சின்ன ஊசிடுவீங்களா? இல்ல பெரியப்பா யாரும் கேட்டா பெரிய ஊசிடுவீங்களா? இல்ல தாத்தா யாரும் கேட்டா தடுப்பூசிடுவீங்களா? சார், எவ்வளவுதான் நீங்க வாய்க்கிலேயே பேசினாலும் ஒரு பொண்ணு குழந்தை பெத்தாச்சுன்னா அந்த குழந்தை பெத்த அம்மாவுக்கு தான் சொந்தமே தவிர பெத்த அப்பாவுக்கு சொந்தம் கிடையாது. உயர் நீதிமன்றமே எங்களுக்கு தான் தீர்ப்பு கொடுத்து கை தட்டி சட்டத்தை மாத்தணும் ஐயா. நீங்க தான் அந்த சட்டத்தை மாத்தணும். ஒரு இட்டு போட்டு மாத்திருந்தீங்க. எப்ப பார்த்தாலும் சட்டம் நடத்தா குழந்தை தூக்கி இடுப்புல வச்சு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், குழந்தை எனக்கு சொந்தம், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், குழந்தை எங்களுக்கு அது சம்மந்தமே இல்லையா? நான் கேட்கறேன். உலகத்துல நான் சொல்றேன், நீங்க அம்மா பேட்டல சட்டத்தை மாத்துங்க. பிறந்த குழந்தை பெத்த அப்பனுக்கு தான் சொந்தம், அம்மாவுக்கு சொந்தம் கிடையாது. ஆமா சார், அப்பனுக்கு தான் சொந்தம். சொல்லிட்டு மாட்டாங்க. ஏமா உங்க ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறியா? அந்த ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின்ல போய் கார்டை சொல்லி பின் நம்பர் போட்டா காசு வருமா? வரும். காசு உனக்கு சொந்தமா மிஷினுக்கு சொந்தமா? எனக்கு தான் சொந்தம். காசு உனக்கு சொந்தமா மிஷினுக்கு சொந்தமா? எனக்கு தான் சொந்தம். வெத்து கொடுத்த உங்களுக்கு சொந்தமா? காரணமா அந்த ஓனர் அந்த கார்டு ஆம்பளை எனக்கு சொந்தமா? என்ன சொந்தமா? சொந்தமா. நான் கேக்குறேன், இவ்வளவு மைக்க பிடிச்சி பேசனோட நீங்க எல்லாம் தைரியசாலியா? தைரியசாலியான்னு கேக்குறேன். நீங்க தைரியசாலி. பயந்தாங்கோலிங்க, பயப்படுவீங்க நீங்க. நாங்க பயந்தாங்கோலிங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. பொண்ணு பார்க்க போனீங்களா? ஆமா போனேன். எத்தனை பேரோட போனீங்க? ஒரு 7 பேர் கூட்டிட்டு போனேன். நிச்சயதார்த்தத்துக்கு 80 பேர் வந்தாங்க. கல்யாணத்துக்கு 1200 பேர் வந்தாங்க. 132 பட்டிமன்ற பேச்சாளர் வந்தா ஒருத்த கூட மொழி வைக்கல. என்ன காரணம் விசாரிச்சா இவன் சொன்னா மாப்பிள்ளை மொழி வாங்க மாட்டானு எழுதி சொல்லிட்டு. அப்படியா? ஆமா சார், நான் கேக்குறேன், மீச வச்ச ஆம்பளை தானே சார்? நீங்களே பொண்ணு பாக்குறதுக்கு 7 பேரு, நிச்சயதார்த்தத்துக்கு 80 பேரு, கல்யாணத்துக்கு 1200 பேரை கூட்டிட்டு போனீங்க. நீங்க கட்டின சிங்கிள் மஞ்சள் கைத்த உங்க கழுத்துல சுமந்துக்கிட்டு உங்க மனைவி உங்க வீட்டுக்கு எத்தனை பேரோட வந்தாங்க? அவ தனியா தான் வந்தா. எத்தனை பேரோட வந்தாங்க? அவ தனியா தான் வந்தா. சார், எங்களை பாக்குறதுக்கு பயந்துக்கிட்டு பண்ணி கூட்ட மாதிரி வந்தது நீங்க. சிங்கிளா தாண்டா வரும்னு சொல்லி உங்க வீட்டுக்கு தைரியமா வந்து சிங்கிளா வந்து ராஜ்யம் பண்ற நாங்க தைரியசாலியா, நீங்க தைரியசாலியா? நீங்க சிங்கிளா வரதுனால தைரியசாலி, நீங்க பண்ணி மாதிரி வரதுனால பயந்தாங்கோலி. ஆமா. பண்ணி மாதிரி கூட்டமா வந்தாலும் ஆம்பளை 2 குடும்பத்தை சேர்க்கறதுக்கு பாடுபட்டான். சிங்கிளா வந்து சேர்ந்த குடும்பத்தை பிரிச்சுட்டு போறீங்களா? என்ன நியாயம்? இதுல வேற நாங்க சிங்கிளா வந்தா தைரியசாலி, சிங்கிளா வந்தா தைரியசாலி. உங்களுக்கு பயமா இருந்தா உங்க அக்கா தங்கச்சிக்கிட்ட கூட்டணும், நம்ம குடும்பம் நடத்துவோம். ஓகே தானே? ரெடி டு ஃப்ரெண்ட் கூட ஓகே தான். ரெடி டு மிங்கிள் ஆஃப் தி ஜங்கிள். 90 வயசுல ஆயா ஒண்ணு இருக்கு, பரவாயில்லையா? 92 தாத்தா சும்மா
கண் புத்தி பின் புத்தி தான் சொல்லி பழக்கம். சார் பிரச்சனை பின்னாடி வருதுன்னா அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம்னு முன்னாடியே சொல்றதுல எங்க பெண்களுடைய புத்தி பின் புத்தியாவே இருந்துட்டு போட்டோம். ஆம்பளைங்களோட புத்திய சொல்லட்டுமா? சொல்லட்டுமா சார்? நீங்க கார்ல வந்தீங்க, நீங்க ஊருக்கு போகும்போது தனியா தான் போறீங்க. அங்க நீங்க போகும்போது யாருமே இல்ல, அது காட்டு பகுதி, அடர்ந்த காடு, பைபாஸ் ரோடு. அந்த ரோடு நடுவுல ஒரு பேய் நிக்குது. என்ன பண்ணுவீங்க? நீ போகும்போது பேய் வராதா? இன்னைக்கு வரும். நீங்க போகும்போது சரி வரட்டும், என்ன பண்ணுவீங்க? அது ஆம்பளை பேயா பொம்பளை பேயா? ஆம்பளை பேய்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே கார் விட்டு ஏத்துவாங்க. பொம்பளை பேய்னா புத்திய வதினா? ஏன்னா அது ஒண்ணு போய் தொப்பூர் டோல்கேட்ல இறங்கி விடுவாங்க. அதுக்கு பாதுகாப்பு யார் தரது? யாருக்கு யார் பாதுகாப்பு? உலகத்திலே ஆம்பளைங்களுக்கே பாதுகாப்பு. எங்க பெண்களை கையில காப்பாத்தி விடுங்க. சும்மா சொல்ல முடியாது. நீங்க பாதுகாப்பா? வீட்டுக்கு பின்னாடி லைட் ஆஃப் பண்ணா கூட ஏன்னா கொஞ்சம் துணை பண்ண லைட் ஆஃப் பண்ணனும் கூப்பிடுவீங்க. அது வீட்ல எங்களுக்கு பாதுகாப்பு. சார் நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இந்த ஊர்ல இருந்து நம்ம வந்தமே சேலம், அந்த ஊருக்கு போறதுக்கு யாரோட பைக்கையாவது வாங்கிட்டு நீங்க போங்களேன். தனியா போங்களேன். காவல்துறை அதிகாரி இருப்பாரு. ஆர்சி புக் இருக்கா, லைசென்ஸ் இருக்கா, ஹெல்மெட் போடல, தண்ணி அடிச்சிருந்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஃபைன் போட்டு உங்க பைக் சரியா பிடிக்கும். அவங்க கடமையை அவங்க செய்றாங்க. இதே கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்க மனைவியை கூட்டிட்டு போங்களேன். போலீஸ்காரரே சொல்லுவாரு ஃபேமிலி மேன் போறாரு, போட்டு 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 எந்த ஒரு ஆண்மகனையும் பிடிச்சு ஃபைன் போட்டதா சரித்திரமே இல்லை. கைத்தட்டுங்க. நியாயம் தான். பெண்களுக்காக நான் இதை ஒத்துக்கிறேன். நியாயம் தான். ஆம்பளைக்கு தனியா போனா கேள்வி கேட்பாங்க, பின்னால லேடிஸ் இருந்தா பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நான் ஒரு ரிப்போர்ட்டர் சென்னையில ஒரு இன்ஸ்பெக்டர் கேட்டேன், சார் ஏன் சார் பின்னால லேடிஸ் இருந்தா பிரச்சனை பண்ண மாட்டீங்க? அவனே ஒரு பிரச்சனை பின்னால உழைச்சு வரான். எந்த ஊர்ல சண்டை வந்தாலும் ஒரு வார்த்தை, நீ தொட்டு தாலி கட்டணும் பாவத்துக்கு, நீ தொட்டு தாலி கட்டணும் பாவத்துக்கு. நான் தொடாம தாலி கட்டினா குச்சில கட்டி தூக்கி போட முடியாது. எந்த வீட்டுல சண்டை வந்தாலும், உங்க வீட்டுல சண்டை வந்தாலும், உங்க வீட்டுல சண்டை வந்தாலும், உங்க வீட்டுல சண்டை வந்தாலும், என் வீட்டுல சண்டை வந்தாலும் பொம்பளை சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா? தபார் நானா இருக்கவே உங்ககிட்ட குப்பை கொட்டுறேன். வேற எவன் தான் எப்போ அத்துக்கிட்டு போயிருப்பான். எல்லாரும் வீட்லயும் இத சொல்றீங்களா? அப்ப யார் தான் குப்பை கொட்டுறது? ஆமா சார், அவ்வளவு பாடுபடுத்துறீங்க. நான் ஒரு டீச்சர் சார். நான் ஒரு டீச்சர் சார். நான் நாகர்கோவில்ல இருந்து வரேன். நான் ஒரு டீச்சர். நாகர்கோவில் டீச்சரா நீ? ஆமா. உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? நாகர்கோவில்ல 10வது படிக்கிற பையன் டீச்சர் உசார் பண்ணி வந்துட்டான். அந்த டீச்சர் நான் கிடையாது. கடைசில பாண்டிச்சேரியில தான் தங்கி வந்தாங்க அவங்க. ஐயோ நடந்த சம்பவம். போய் சொல்றேன் நான். நான் அந்த டீச்சர் நான் கிடையாது. ஐயோ என்ன சொல்றீங்க? 5 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். அதுக்கு அப்புறம் ஒரு தீர்ப்பு சொல்லணும். அப்படியே என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன சொன்னேன்? நீ ஒரு டீச்சர். நான் ஒரு டீச்சர். நீங்க கரெக்ட்டா இருக்கீங்களா? நான் செக் பண்ணேன். நான் ஒரு டீச்சர். நான் சொல்றேன் சார், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை ஒயின் ஷாப்பையும் இழுத்து மூணு குடிகாரனை கண்டா எனக்கு பிடிக்கல. பாருமா, சும்மா குடிகாரனை கண்டா பிடிக்காது, ஒயின் ஷாப்பை இழுத்து மூணு, ஒயின் ஷாப்பை இழுத்து மூணு எல்லாரும் போய் கிளம்பாதீங்க. எங்களுக்கு தான் படிக்கிறதுக்கு பிடிக்கல, நாங்க பள்ளிக்கூடத்தை இழுத்து முடிஞ்ச இடமா? உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்கல, ஏன்னா ஒயின் ஷாப்பை இழுத்து போறீங்க? அதுவும் நாட்டுல பாருங்க எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதை குடிகாரன் கொடுக்க மாட்டேன் சார். குடிச்சுட்டா நான் அவ்வளவு தப்பா நான் கேட்கறேன். இப்ப இவர் வழக்கறிஞர், இந்த ஊர் திருவிழாக்கு வராரு, பிஏபிஎல் படிச்சிருக்காரு. இவர் பேர் என்ன போடுறாங்க? வழக்கறிஞர் போடுறாங்களா? கரெக்டா? அது மட்டும் வழக்கறிஞர். ஒரு பிஏபிஎல் படிச்சா வழக்கறிஞர். ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாரு, திருவிழாக்கு வரட்டுமே, அவர் பேர் என்ன போடுறாங்க? மருத்துவர்னு போடுறாங்க. இதே குடியாரம் வந்தா குடியார பையன் போறான் பாரு, குடிச்சுட்டு போறான் பாரு, போதையில போறான் பாரு. நாட்டுல ஒரு மருத்துவருக்கும் வழக்கறிஞருக்கு கொடுக்குற மரியாதையை குடியாரன் கொடுக்க மாட்டாங்க. என்ன பேசுறீங்க? யாருக்கு யார் மரியாதை கொடுக்கிறது? ஒரு மருத்துவருக்கும் வழக்கறிஞருக்கு கொடுக்கறது குடியாரன் கொடுக்க மாட்டீங்க. அவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப். நாங்க ஸ்டாப் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு ஆப்பு. சரி நான் கேக்குறேன், இவ்வளவு பேசுறீங்கல்ல, எங்க பெண்கள் காலையில 10 மணிக்கு ரேஷன் கடைக்கு போனாங்கன்னா 2 மணி ஆகுது வீட்டுக்கு வரதுக்கு. புருஷன் வீட்டுலன்னா ஏங்க அந்த ரேஷன் கடைக்கு போங்களேன். ஆம்பளை சைடு கூட்டமே இல்லையா, போய் அந்த பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா எந்த ஆம்பளைங்களை அதை கேட்கிறீங்க? ஏன் போகணும்? ஆம்பளை வருஷம் கம்மியாகுது. என்னையாவது ஆம்பளை வருஷம் பொம்பளை வருஷம் கம்மியாகுது ஒயின் ஷாப்ல போய் கட்டி வாங்கிட்டு சொல்றமா நம்ம? சொல்றமா? 250 ரூபாய்க்கு செருப்பு எடுத்துட்டா போதும். 4 வீட்டுல போய் எக்கா இங்க பாருங்க 250 ரூபா, அக்கா கொல்லு வச்சுக்கல, எக்கா இங்க பாருங்க 250 ரூபா செருப்பு, அக்கா 250 ரூபா சேர்த்துல வாங்கினேன். 250 ரூபா செருப்பு 4 வீட்டுக்கு சொல்றீங்க. 1500 ரூபாய்க்கு சரக்கு வச்சிருப்பாங்க ஆம்பளை. அவங்க என்ன சவுண்ட் விடுவான்? இந்த பாரு பில்லு வரேன், இந்த பாரு சைஸ் வரேன், மணி மதியம் மக்காளி தான் போட்டா 2 பேருக்கு தெரியும். அது யாருங்க இந்த பாரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல மாட்டாங்க. உட்காந்து இருப்பாங்க. ஆமா உட்காந்து இருப்பீங்க. நான் கேக்குறேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? சார் ஒரு இந்த இடத்துல ஒரு 50 லட்சம் ரூபாய் வச்சு காசு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல உங்க மனைவி இருக்கிறாங்க, அங்க உங்க அம்மா இருக்கிறாங்க, அங்க உங்க ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. யார் சார் நீங்க சூஸ் பண்ணீங்க? அங்க 50 லட்சம் காசு, இங்க பொண்டாட்டி, இங்க எங்க அம்மா, இங்க ஃப்ரெண்ட். யார தேர்ந்தெடுப்பீங்க நீங்க? பொண்டாட்டி, ஃப்ரெண்ட். நான் 50 லட்சம் ரூபாய் தான் எடுப்பேன். கொஞ்சமாச்சும் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இல்ல? இல்ல.
இல்லையா ஏன் தெரியுமா? சார் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க. எனக்கு இல்ல நினைக்காத. 50 லட்சம் எத்தனை இது மூன்றும் கிடையாது. என்கிட்ட வந்து ஓட்டியும் என்கிட்ட காசு கிடையாது. சார் நான் கேக்குறேன், எனக்கு கல்யாண வாழ்க்கைனாலே பிரச்சனை தாமா. பிரச்சனையா? என்கிட்டலாம் நீங்க கேட்டிருக்கணும் டிப்ஸ். நான் சொல்லி கொடுத்துருப்பேனே. சார் நான் உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, இது எல்லாருக்குமே பொருந்தும். கணவன் மனைவி வாழ்க்கைன்றது ஒரு மெல்லிசான கோடு சார். மறுபடியும் சொல்லு. கணவன் மனைவி வாழ்க்கைன்றது ஒரு மெல்லிசான கோடு. ஏன் கொஞ்சம் பெருசா தான் போடு சார். கல்யாண வாழ்க்கைன்றது 1000 காலத்து பயிர். அதை நினைச்சா தாமா பத்தி எரிஞ்சு வயிறு. சார் அது கடவுள் அமைச்சு கொடுத்த மேடை. அதுதாமா எங்களுக்கு கட்டி விட்ட பாடையா சார்? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்க எல்லாம் கட்டுத்தறி காலை, நீங்க கட்டுத்தறி காலை. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்க வரீங்களா வேற ஒரு ஆளு? வேற ஒரு ஆளையா? அப்படி பேசிட்டு நிறைவா உட்காரு. அவர் 5 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லுவாரு. ஏன்னா நேரத்தினுடைய அருமை கருதி காவல்துறை அன்பர்களுக்கும் நன்றியை உங்கள் கைத்தட்டல் வாயிலா அவங்களுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சார் எப்ப பாரு பெண்கள் புருஷனை மதிக்கலாம், புருஷனை மதிக்கலாம், புருஷனை மதிக்கலாம்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. நான் கேக்குறேன், தெருவுல போற நாய் எல்லாம், தெருவுல போற கண்ட நாய் எல்லாம் ஏன் தினேஷ் கூப்பிடும் போது இந்த கட்டுன நாய் ஒரு நாள் பேர் சொல்லி கூப்பிட்டா என்னன்னு நான் கேக்குறேன். இல்ல ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்கற எவ்வளவு பேசுறீங்களே. நான் சொல்ற தியாகம் பண்றது யாருங்க தியாகம் பண்றாங்க? யாருக்கு தியாகம் பண்றாங்க தெரியுமா? உண்மையான தியாகி யாரு தெரியுமா? உண்மையான தியாகி யாரு தெரியுமா? நீங்க பெத்த உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களை பெத்த உங்களுடைய அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த உங்க மனைவிக்காக கஷ்டப்படுறதெல்லாம் தியாகமே கிடையாதுங்க. யாரோ பெத்த உங்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்க தியாகம் பண்ணிக்கிட்டு வரோம்னா அதுதான் உண்மையான தியாகம். வீட்டுல எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து பூ வச்சு விடுவாங்க, பொட்டு வச்சு விடுவாங்க, கலர் சுடிதாரு தாவணி எல்லாம் போட்டு விடுறாங்கல்ல. கணவன் ஒருத்தன் மண்டைய போட்ட பிறகு நீ பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது, நல்ல புடவை கட்ட கூடாதுன்னு சொல்லி உங்களுக்காக நாங்க அத்தனையும் இழக்கிறோம்னா யாரு பிக் பாஸ் நான் கேட்கிறேன். ஒரு கணவன் மனைவியினுடைய தோல்ல சாஞ்சுக்கிட்டு இருக்கான். கணவன் கேட்கிறான் மனைவி கிட்ட, எது வரைக்கும் உன்னுடைய தோல் எனக்கு தருவண்டு. மனைவி சொல்றா, 4 பேர் அவங்க தோல்ல என்ன தூக்கிட்டு போறது வரைக்கும் என்னுடைய தோல் உனக்கு தான். ஒரு மனைவி சொல்றானா, வெளிநாட்டுல நீங்க எந்த நம்பிக்கையில வேலை பாக்குறீங்க? வீட்டுல இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி கண்ணியத்தோட இருந்து தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் வெளியே போய் வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு காட்சி நடக்குதுன்னா ஒரு குடும்பத்தினுடைய பிக் பாஸ் பெண்களை என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி, என்னுடைய பேச்சில் குறை இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள், நிறை இருந்தால் வாழ்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெருமக்களே, இவ்வளவு நேரம் இந்த ஒத்துழைப்பு கொடுத்த சரியா ஒரு 10 நிமிஷத்துல தீர்ப்பு முடிச்சிடலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டு இப்ப எழுந்தா என்ன அர்த்தம், கடைசி என்னன்னு கேட்டு போகணும்ல. எந்திரிச்சிங்கன்னா அங்கிருந்து மந்திரம் வச்சிருக்கிறார். ஆச்சு, ஒன்றும் இல்லை, ரொம்ப நீட்டி முழக்கல. சாதாரணமாக நம்ம மற்ற இடத்துலலாம் தீர்ப்பு 3/4 மணி நேரம் சொல்லுவேன், இங்கே அது தாங்காதுன்றதுனால சரியா ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடும். 6 பேர் பேசியிருக்காங்க. இந்த 6 பேர் பேசின செய்திகள் எல்லாத்தையும் நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்க. இந்த 6 பேரும் பேசுனதை விட இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் நீங்க நல்லா கேட்டீங்க. அதனால நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக கேட்டீங்க. சில இடத்துலலாம் நிறைய பணம் கொடுத்து கூட்டிட்டு போய் முன்னாடி வரிசையில் உட்காந்து முறைச்சு பார்க்குறான். அப்படி இல்லாம கடைசி நிமிஷம் வரைக்கும் சிரிச்சு கை தட்டி ரசித்த உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் வணங்கி, இப்ப கேள்வி என்னன்னா, குடும்பத்தினுடைய பிக் பாஸ் ஆண்களா பெண்களா? சாலித்யம் என்ற ஒரு அறநூல் சொல்லுதுங்க, இந்த பிறவி இருக்குல்ல, 17 பிறவிகள் தாண்டியதற்கு பிறகு 18ஆவதா ஒரு பிறவி வந்தா அதுதான் இந்த மனுஷ பிறவி. 18 பிறவி, நாயா நரியா பன்னியா கழுதையா பூரானா பாம்பா ஒட்டகமா 17 பிறவி தாண்டினா 18ஆவதா ஒரு பிறவி கிடைச்சா, கடவுள் கொடுத்தா அதுதான் மனுஷ பிறவி. நான் 18ஆவது பிறவி, மஞ்சுநாத 18ஆவது பிறவி, சசிகலா 18ஆவது பிறவி, அண்ணன் யாதவமூர்த்தி 18ஆவது பிறவி, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே 18ஆவது பிறவி. இந்த பிறவி இப்ப கிடைச்சிருக்கு இல்லைங்க, இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு நம்ம யாருக்காவது தெரியுமாங்க? யாருக்காவது தெரியுமா? நான் பிறந்த தேதி எனக்கு தெரியும், மாசம் தெரியும், நிமிஷம் தெரியும், வருஷம் தெரியும். மஞ்சுநாதன் பிறந்த தேதி தெரியும், மாசம் தெரியும், நிமிஷம் தெரியும், வருஷம் தெரியும். எங்க அண்ணன் யாதவமூர்த்தி பிறந்த தேதி தெரியும், மாசம் தெரியும், வருஷம் தெரியும், நிமிஷம் தெரியும். ராமச்சந்திரன் பிறந்த தேதி தெரியும், மாசம் தெரியும், நிமிஷம் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். உட்கார்ந்து எல்லாத்துக்கும் தெரியும் சார். யாராவது ஒருத்தருக்கு இந்த உலகத்துல இருக்கிற, இன்னைக்கு உலகத்துல 9.8 பில்லியன் மக்கள் வாழ்றான். கிட்டத்தட்ட எவ்வளவு 900 கோடி பேர் வாழ்றான்.
இந்த 900 கோடி பேர்ல யாராவது ஒருத்தருக்கு அவர்களின் மரணத்தின் தேதி தெரியுமா? அது மட்டும் தெரிஞ்சிட்டா என்ன நடக்கும்? தெரிஞ்சிட்டா என்ன நடக்கும்? பட்டிமன்றத்துக்கு டேட் கொடுக்கும். உன் கவனம் உனக்கு. அது ஒண்ணு இல்லைங்க. பிறப்பில் எந்த சமரசமும் இல்லாமல் எல்லோருக்கும் பிறப்பை வெளிப்படையாக அறிவித்த இறைவன் இறப்பு என்பது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைத்திருப்பதற்கு காரணம், இறப்பின் தேதி மட்டும் தெரிந்து விட்டால் இருக்கிற நாட்கள் அத்தனையும் நரகமாக மாறிவிடும். வாழ்ற நாளெல்லாம் நரகமா மாறி. அந்த இறப்பு தேதி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க அடுத்த நாள் காலையில வாழ மாட்டேன். இப்ப கொரோனா வந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஒரு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நம்ம வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் வருது, எல்லாருக்கும் உன்னுடைய இறப்பு தேதி இன்னைக்கு சொல்லப்படும் சொல்லிட்டான்னு நீங்க என்ன ஆகும்? நைட்டு 12 மணி எப்ப வரும்னு இந்த போனை பிடிச்சிட்டு பதற்றத்திலேயே பல பேர் செத்துருவான் இல்லையா? பல பேர் செத்துருவான். 12 மணிக்கு வாட்ஸ்அப் போறோம், எடுத்து பார்த்து நம்பரை பார்த்துட்டே இருப்பான். செப்டம்பர் 18 2029 2025 இப்ப 6 7 8 9 இன்னும் 4 வருஷம் தானா? உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணுவான், மாப்பிள்ள உனக்கு எப்ப? எனக்கு 2046. டேப்பா என்னை விட எத்தனை வருஷம் உயிரோட இருக்க போறான்டா இல்லையாங்க? கிடைத்திருக்கிற பிறவி என்பது அத்தனை வலிமையான. குற்றம் குறை ஏதுமற்ற ஜீவன் யாரடா, சுத்தம் என்று யாரும் இல்லை பாவமும் நானடா, சிவனை கூட திருத்தம் என்று பேசுகின்ற ஊரடா, புத்தி கெட்ட மூடர் என்றும் ஞான பார்வையடா, அதிமுகந்தம் சுத்தம் என்பந்தம் உயிர் உள்ள வரைக்கும் வந்து வந்து போகும் நாடும் என்னாலும் சொந்த கருக்கும். அவர் புத்தறிந்து முத்தறிந்து அவர் என்ன சக்கையாக பந்தவாத சேற்றில் வந்து விழுந்த வேகம் எந்த கங்கை ஆற்றில் இந்த அகன்று போகும் அப்பனென்றும். கையும் காலும் மூக்கும் கொண்டு ஆட வந்த காரணம், ஆட ஆட சேர்த்து வைத்த பாவம் யாவும் தீரணும். ஆட ஆட பாவம் சேரும் ஆடியோடு மானிடா, ஆட நானும் மாட்டேன் என்று ஓடி போவதாரடா. யாருங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடுவோம்? அப்படி கிடைச்சிருக்குல்ல ஒரு பிறவி. இந்த பிறவியில் ஒரு மனிதன், அது யாரா வேணா இருக்கட்டும், அவன் தனி மனிதன், அவன் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்ததற்குண்டான அத்தாட்சி, அவன் வாழ்வு முழுக்க மிகச்சரியாக நடந்தது என்பதற்கான ஆதாரம், கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கை வெற்றி பெற்றது என்று இந்த உலகம் புரிந்து கொள்வதற்கு இந்த சமூகம் அவனுக்கு கொடுக்கிற பெருமதிப்பு, விலை மதிப்பு என்னன்னா, ஒரு குடும்பத்தை கணவன் நிலையில் இருந்தும் மனைவி நிலையில் இருந்தும் இந்த பிக் பாஸ் என்ற இடத்தை பிடிக்கிறதுக்கு யார் அதிகப்படியான தியாகங்கள் செய்யறாங்க, யார் அதிகப்படியான முயற்சிகள் எடுத்துக்கிறாங்க, யார் அதிகப்படியாக உழைப்பை கொடுக்கிறார்கள், யார் அதிகப்படியாக விட்டு கொடுக்கிறார்கள், யார் அதிகப்படியாக பாசத்தை பொழிகிறார்கள், யார் அதிகப்படியாக அடங்கி போகிறார்கள், யார் அதிகப்படியாக அந்த குடும்பம் என்கின்ற கட்டமைப்பு சீர்குலைந்து போகாமல் கட்டி அணைத்து கொண்டு செலுத்துகிறார்கள். இந்த 2 பேத்துல யாரு சார்? ஒரு பாடல் கண்ணதாசன் சொன்னார், அந்த ஒரு பாட்டுல அந்த தீர்ப்பு உங்களுக்கு. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவ என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்றதோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி.
பேச்சுக்கு சொந்தம் உண்டு, தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் உன்னதன்றோ, கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. கோடிட்ட முந்தானை கொஞ்சி குலைந்தாட கோலமையில் போல வருவான், கொடியோடும் இடையாட எடையோடு கனியாட குளர் மூடி ஆடி வருவான், காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனம் இடுவாள், கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டென்னை கைதாக்கி சிறையில் இடுவாள், கூடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் வஞ்சி மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கதையாக்கி உயரத்தில் ஏற்றுமனவே, அன்பான இதமான பண்பான பதமான அணி போன்ற மனைவி எவளே, என்போடு சதை ஆவி எல்லாம் கலக்கின்ற இணையற்ற தெய்வ மகளே, கண்போட ஒருமேனி கால் போட ஒருமேனி என்பாரின் காதல் சுகமோ, கழுதைக்கு பொட்டிட்டு மையிட்டு வைத்தாலும் கனிவான காதல் தருமோ, தென்பாங்கு குறையாத தெய்வீக இரவென்னும் தீராத கோடி இரவு, செத்து கிடக்கின்ற 10 பிணங்களுக்கு தெரியாது இந்த உறவுனாரு கடவுள். 1000 பெண்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் சத்தியம் சம்சாரம், 1000 பெண்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் சத்தியம் சம்சாரம், அவள்தான் சாமி அவதாரம். அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பிறவாகும், இறைவன் சக்தி உறவாகும் சொன்னாங்க. இன்றைக்கு ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் என்ன உழைத்தாலும், தன் வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு சேர்த்தாலும், தன் வாழ்நாள் முழுவதும் எத்தனை பெரிய உயரத்திற்கு போனாலும் அவன் வெற்றி பெற்றவனாக இந்த சமூகத்திலே கருதப்பட வேண்டுமானால் அவன் வீட்டில் இருக்கிற மனைவி அவனை பாதுகாக்கின்ற அம்மாவாக இருந்தால் மட்டும்தான் இது சத்தியமாக நிதர்சனமாக நடக்கும் என்பதால், ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை, உயிரை கொடுக்கும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே உயிரை கொடுக்கும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே பாடும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் கோல மகிழ்ந்தோம் தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு வித்தை போம், சேயோடு தாம் பெற்ற செல்வம் போம், மாய வாழ்வு உற்றாருடன் போம், உடன் பிறப்பால் தோல்வழி போம், பொற்றாலியோடு எவையும் போம்னு சொல்லிக்கிறான். என்னடாங்க, தாயோட அறுசுவை போம். இப்ப நாங்கெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போறோம், பெரிய ரெட் கார்பெட், ஒருவேளை சாப்பாடு 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறான் சார். எவ்வளவு பெரிய கான்டினென்டல் ஃபுட்டு போய் சாப்பிட்டாலும் எங்க அம்மா பழைய சோறு கரைச்சி குடிச்ச அந்த சந்தோஷம், அந்த சுவை கிடைக்காது. தாயோட அறுசுவை போச்சு, அம்மா போயிட்டா அது போச்சு. தந்தையோட வித்தை போம். எங்க அப்பா மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையில எந்த பலமுமே இல்லைங்க. நம்ம சைக்கிள் ஓட்ட கத்துவோம், ஓட்டிக்கிட்டே இருப்போம், பின்னாடி திரும்பி பார்த்தா கீழே வந்துடும் பயம், ஓட்டிக்கிட்டே பின்னாடி பார்க்காம கேட்போம், அப்பா இருக்கிறியா? என் அப்பா என் பின்னால் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை தான் சைக்கிள் ஓட்டுவதிலிருந்து சாகும் வரைக்கும் உனக்கு கூட இருக்கு. தந்தையோடு வித்தை போம், சேயோடு தாம் பெற்ற செல்வம் போம். பல கோடி ரூபாய் மில்லியனரா இருப்பான், ஒரே ஒரு ஒத்த பிள்ளை வச்சிருப்பான், ஆக்சிடென்ட்ல அந்த பையன் செத்து போயிட்டான்னா அத்தனை லட்ச ரூபாய் அத்தனை மில்லியன் சொத்தும் போச்சுங்க. சேயோடு தாம் பெற்ற செல்வம் போச்சு. மாய வாழ்வு உற்றாருடன் போம். எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்குங்க, ஒரு நிமிஷம் அந்த உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளவு நேரம் இவர் டாக்டருங்க, இவர் வக்கீலுங்க, இவர் கலெக்டருங்க, இவர் மந்திரிங்க, இவர் எம்எல்ஏங்க எல்லாத்தையும் எடுத்துருவான். பாடி எப்ப எடுக்கிறீங்கன்னு கேட்பான் இல்லையா? என்னன்னு கேட்பான். ஒரே நிமிஷம் அவ்வளவு நேரம் சொன்ன பேரெல்லாம் எடுத்துருவான். ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு பெயரனை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூறையாம் காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கிய நினைப்பை ஒழித்தனர். அப்படி முடிச்சுவோம். மாய வாழ்வு உற்றாருடன் போம், உடன்பிறப்பால் தோல்வழி போம், பொற்றாலியோடு எவையும் போம். பொன் கூட்டல் தாலி பொற்றாலியோடு எவையும் போம். சம்சாரம் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய பலமே மனைவிதான் என்கிற போது பிக் பாஸ் என்னங்க, அதை விட பெரிய கிரேட்டர் பாஸ் வந்தாலும் எப்போதும் அது பெண்களே 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 என்று சொல்லி வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசதோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசதோறும் வேதனை இருக்கும். மற்ற துன்பம் எதுவென்றால் பாடி நின்றால் பாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னு கண்ணதாசனே சொல்றார். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடி, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடி, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதிதான். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசந்தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அந்த அமைதியை எல்லாம் வல்ல மாரியம்மன் உங்கள் அத்தனை பேருக்கும் வழங்கட்டும் என்று எங்கள் தமிழால் வாழ்த்தி, அற்புதமான இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களை எல்லாம் நாங்கள் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு தம்பி ராமச்சந்திரன், திரு மணிகண்டன், நம்முடைய ஜெயசக்தி நண்பர்கள் குழுவினை சார்ந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நெஞ்சங்களிலிருந்து வருகின்ற வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பிற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நிபதிகாரம் பொறுத்து அருள்து ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறையினருக்கு நன்றியை சொல்லி விருப்பம் இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அதெல்லாம் போட்டேன். இவ்வளோலாம் பார்த்ததே இல்லை. என்ன செய்யுது 20 நிமிஷம் ஒருத்தர் 20 நிமிஷம் 2 மணி நேரம் அவ்வளோதான். இது மாதிரி நான் அது பண்ணது இதெல்லாம் ஓவர். அதெல்லாம் நான் எடுத்ததே இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோ முடியல. Thank you.